ஃப்ரண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகல அதிரடியான மாற்றங்கள் நடக்க போகுது. தேர்தலுக்கு முன்பாக இதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினைச்சிருந்தா நடக்க போகுது. இதுதான் சாத்தியமான ஒரு செய்தியா பாஜக கிட்ட வந்துட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் ஏகப்பட்டது இங்க குவிஞ்சிருக்கு. என்ன நடக்க போகுது அப்படின்னா, பாஜக தலைமை மாற்றப்படலாம் அப்படின்ற ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல பேசப்பட்டிருந்தாலும் பாஜக தரப்புல இருந்து தரப்படுகிற தகவல்களும் அதை தான் உறுதிப்படுத்துது. விரைவில் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருந்து ராஜினாமா பண்ண போறார். அவராவே ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப அரசல் புரசலா பரவிட்டு இருக்கு. இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, டிடிவி தினகரன் கொளுத்தி போட்ட ஒரு வெடி. அவர் என்ன சொன்னாரு? ஓபிஎஸ் வெளியே வந்ததுக்கும் நானும் வெளியே போறதுக்கும் காரணம் நயினார் நாகேந்திரனும் இபிஎஸும் தான். இவங்க ரெண்டு பேர் இருக்கிற வரைக்கும் கூட்டணியை அனுசரிச்சு போக மாட்டாங்க. அண்ணாமலை இருக்கும் பொழுது நல்லா ஸ்மூத்தா போயிருந்ததுங்க. ஏகப்பட்ட கட்சியினர் உள்ள வந்தாங்க. யாருக்கும் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனா இப்போ நயினார் நாகேந்திரன் வந்துட்ட பிறகு எடப்பாடி பழனிசாமி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை ரிவெஞ்ச் எடுத்து வெளியே அனுப்புறாரு அப்படின்ற ஒரு செய்தியை அவர் சொன்னார். இந்த செய்தி அமித்ஷா கிட்ட வரைக்கும் போனோனையும் அவரு எடுத்து அலசி ஆராய்ஞ்சார். அப்படி என்னதான் நடக்குது? உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் கொடுங்க. என்னதான் நடக்குது? அதிமுக பாஜக கூட்டணி உடையக்கூடாது. இதுக்கு யாரெல்லாம் எடையா இருக்கிறாங்களோ அவங்களை எல்லாரையும் காவு கொடுக்கறது கூட நான் தயாரா இருக்கிறேன். ஆனா இங்க கூட்டணி உடையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல அமித்ஷா அவர்கள் திட்டவட்டமா இருக்கிறார். சோ அதுக்காக அண்ணாமலையை கூட நாங்க என்ன பண்ணோம்? வெளியே அனுப்பணும். பாஜக தலைவரா இருந்தாரு அண்ணாமலை. அதிமுக உள்ள வரணும்னா மாநில தலைவரா இருக்கக்கூடாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிர்பந்திச்சார். பருவால அண்ணாமலையே நாங்க தூக்கி என்ன பண்ணோம்? வெளியே போட்டோம். நயினாரை உள்ள கொண்டு வந்தோம். எல்லாம் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் நயினாரை உள்ள கொண்டு வந்தோம். ஏன்னா நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுக கூட இருந்தா அந்த உறவு முறை ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், அந்த பாலம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா பாஜகலே இருக்கிறவங்களே ஒருத்தர் கொண்டு வந்து இவங்களுக்கு வந்து இணக்கமா இல்லைன்னா அது தேவையில்லாம முரண்பாடுகள் ஏற்படும். இவர் அதிமுக பயணிச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் தெரிஞ்ச மனுஷன். அப்படின்னு இருக்கும்பொழுது கொஞ்சம் அந்த பாலம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு தான் நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி சொல்லிதான் நயினார் நாகேந்திரன் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சோ இப்போ எடப்பாடி பழனிசாமி உள்ள வரணும் அப்படின்றதுக்காக நாங்க அண்ணாமலையே தூக்கி வெளியே அனுப்பணும். இப்படியா இருக்கும் பொழுது இந்த கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் தான் நினைச்சோம். ஆனா இப்போ இது வேற மாதிரி போயிட்டு இருக்கு. தேர்தல் வேற நெருங்குது. இன்னும் 6-7 மாசம் தான் இருக்குது. இந்த டைம்ல வந்து ஏகப்பட்ட குளறுபடி நடக்குது. அதனால திரும்பவும் பாஜக என்ன நினைக்குதுன்னா, பிரிந்து கிடந்தவர்களை ஒன்று சேர்க்கணும். அது கூட்டணியிலிருந்து வெளியே போனவங்களை ஒன்று சேர்க்கணும். வாங்க எல்லாரையும் கூப்பிடுங்க, டிடிவி தினகரன் அழைப்பிடுங்க, ஓபிஎஸ்க்கு அழைப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? பாஜக கூட்டணியில சேர போறீங்களா அப்படின்றதுக்கு நான் வந்து நிரந்தர எதிரியும் கிடையாது, நிரந்தர நண்பனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு. பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட்டு நான் இனி பாஜக கூட கூட்டணியே சேர மாட்டேன் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு என்ன பண்றாரு? பாஜக கூட கூட்டணி சேர போறீங்கன்னா நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். நிச்சயமா ஒரு பாஜக கூட்டணியில போய் சேர போறாரு. அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு? நான் திரும்ப கூட்டணிக்கு வரேன், ஆனா ஒரு கண்டிஷன், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது. பாஜக என்ன நினைக்குதோ அதேதான் டிடிவி தினகரன் என்ன பண்றாரு நினைக்கிறார். அண்ணாமலை என்ன நினைக்கிறாரோ அதைதான் டிடிவி தினகரன் நினைக்கிறாரு. அதை வச்சுதான் என்ன சொல்றாரு? கூட்டணிக்குள்ள நான் வரணும்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடாது. யாரை வேணா கொண்டு வாங்க, அடிமட்ட தொண்டனை கூட கொண்டு வாங்க முதலமைச்சர் வேட்பாளரா, ஆனா எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடாது, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் என்ன பண்றாரு? ஓப்பனா படாரு சொல்லிட்டாரு. இப்போ இந்த பிரச்சனை இருக்குல்ல, டிடிவி தினகரன் ஓபிஎஸ் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுதான் இங்க நயினார் நாகேந்திரனுக்கு ஏகப்பட்ட குடைச்சல். நயினார் நாகேந்திரன் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கியிருக்கிறாங்க. எப்படி நீங்க கூட்டணி விட்டு இவங்களை வச்சு நான் தென் மாவட்டங்கள்ல எப்படி கவர் பண்ணலாம் அப்படின்னு நான் ஒரு பிளானை போட்டா அந்த பிளானை உடைக்கிறதுக்குன்னே நீங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் பின்னாடி இவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றதுக்கு யார் காரணமா இருக்கிறா அப்படின்னா இபிஎஸ் தான். இதே டிடிவி தினகரன் தெளிவா சொல்லிட்டாரு. இபிஎஸ் கொடுக்கிற அழுத்தத்தின் காரணமா தான் நயினார் நாகேந்திரன் எங்க கூட்டணிக்குள்ள மதிக்கிறதே இல்ல. அமித்ஷா வரும்போதோ பிரதமர் வரும்போதோ எங்களை சந்திக்காம இருந்ததுக்கு காரணம் டிடிவி தினகரன் சொல்றாரு நயினார் நாகேந்திரன் தான். எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அழுத்தத்தின் காரணமா அவர் எங்களை சந்திக்கவே விடல. அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்கு கூட்டணியில இருக்கணும்னு சொல்லிட்டு தான் வெளியே வந்தோம். இது ஓபிஎஸ் அவர்கள் ஓப்பனா சொல்லாம இருக்கலாம், அவர் பெருந்தன்மை. ஆனா அவருக்காகவும் நான் தான் பேசணும், நான் வெளியே இருந்ததுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்னு அமித்ஷா கிட்ட புட்டு வச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். இதன் அடிப்படையில தான் அமித்ஷா அவர்கள் நயினார் நாகேந்திரன் லெஃப்ட் ரைட் வாங்கி இருக்கிறார். வாங்கி ஒழுங்கா கூட்டணியை அனுசரிச்சு இருக்கிறது தான் இருங்க.
இல்லா கட்டி பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போங்க அப்படின்னு. இதுக்கு மாஸ்டர் பிளான் போட்டு கொடுத்தது எல்லாமே அண்ணாமலை அவர்கள் தான். திரும்ப அண்ணாமலை மாநில தலைவரா வரணும் அப்படின்றதுக்காக தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் தூண்டி விட்டாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது. சோ இப்ப அதன்படி அண்ணாமலை எப்படி காய்களை நகர்த்துறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் இப்ப அரசியல் சூழ்நிலை பாஜகக்குள்ள நடக்குது. இப்ப திரும்பவும் மாநில தலைவரா அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரனால முடிவே இல்லை. ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் இப்ப அதிமுக கூட கூட்டணியிலே இருக்குது செங்கோட்டையன். எல்லாருமே பிச்சு பெடலில் இருக்கிறதுனால நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு, ஒண்ணு நான் மாநில தலைவரா இல்லாம போயிடுறேன்ப்பா, நான் தலைவரா பொறுப்பேத்துல இருந்து எனக்கு ஏகப்பட்ட குடைச்சல் கொடுக்குறீங்க, தயவு செய்து என்ன விட்டுருங்க அப்படின்னு மாநில தலைவர் பதவியில இருந்து விரைவில் ரிலீஸ் ஆக போகிறார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற ஒரு செய்தி தான் ரொம்ப பரவிட்டு இருக்கு. இதற்கு டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ரொம்ப என்ன பண்றாங்க, அழுத்தத்தை கொடுத்துருக்காங்க. டிடிவி தினகரன் ஓப்பனாவே சொல்லிட்டாரு, நாங்க கூட்டில இருந்து வெளியேறதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன், நயினார் நாகேந்திரனை மாத்துங்க நான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா கிட்ட எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிருக்கிறாரு டிடிவி தினகரன். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஓபிஎஸ் நம்ம பொறுமையா வச்சு செய்வோம், நீங்க இப்பவே இது பண்ணாதீங்க, ஏன்னா இப்ப இருக்கிற மனநிலைமை அதிமுக சரியில்லை, அதனால இப்போதைக்கு ஜெயிக்கிற வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு வருவோம், ஜெயிச்சிட்ட பிறகு ஏற்கனவே பாஜக இருக்கிற அமித்ஷா என்ன சொன்னாரு, அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சர் நாங்க தேர்ந்தெடுப்போம், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிக்கிட்டாலும் அதிமுக இருந்து ஒரு முதலமைச்சரை தேர்ந்தெடுப்போம் தான் அமித்ஷா அவர்கள் சொன்னாரு. சோ அப்படியா இருக்கும் பொழுது இங்க ஆட்டத்தை நம்ம இப்ப கலைச்சி ஆட முடியாது, ஜெயிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க, நீங்க ஆசைப்படுற மாதிரி பாஜக வேணா தலைவரை மாத்திரலாம், ஆனா அதிமுக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஜெயிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவி தினகரனையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா டிடிவி தினகரன் எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறார், அவரு தரப்புல இருந்து அவர் கரெக்டா இருக்கிறார். ஏன்னா இது வந்து நயினார் நாகேந்திரன் பழைய ரிவெஞ்சை இப்ப எடுக்கிறார். அதிமுக அவர் இருக்கும் பொழுது இதே டிடிவி தினகரனும் சசிகலாவும் ஓபிஎஸ்ஸும் எந்த அளவுக்கு அவருக்கு குறைச்சல் கொடுத்தாங்க, குடைச்சல் கொடுத்து ஜெயலலிதா கிட்ட இருந்து பிரிச்சாங்க, பிரிச்சதுல இருந்து எப்படி அதிமுக இருந்து ஒதுங்கி இருந்தாரு, இதுக்கு எல்லாம் காரணம் இவங்க 3 பேர் தான். இப்ப நான் பாஜக மாநில தலைவரா இருக்கிறேன், இப்ப நான் ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறார். வெளியில வந்து டிடிவி தினகரனுக்கு எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, ஓபிஎஸ் எனக்கு ஒரு பிரச்சனை கிடையாது, நான் பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாரு. ஆனா பின்னாடி இருந்து எல்லாத்தையும் கக்குறாரு நம்ம நயினார் நாகேந்திரன். இப்போ டெல்லி பாஜக லெப்ட் ரைட் வாங்குறதுனால ஒழுங்கா இங்க கூட்டணி அனுசரிச்சு இருந்தா இருங்க, இல்லா கட்டி நீங்க மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுங்க, திரும்பவும் நாங்க அண்ணாமலையை கொண்டு வரோம் அப்படின்னு ஒரு குண்டை போட்டிருக்காங்க பாஜக. இத பத்தி நயினார் நாகேந்திரன் கிட்ட கேட்டா, என் மேல அப்படியெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க, என் மேல வந்து அமித்ஷா அவர்களோ மோடி அவர்களோ ரொம்ப அன்பு வச்சிருக்கிறாங்க, என்ன ரொம்ப லவ் பண்றாங்க, என் மேல வந்து அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாங்க, அப்ப அவங்க எப்படி என்ன தூக்குவாங்க, அவங்கள தூக்க மாட்டாங்க, நான் தான் பாஜக மாநில தலைவர் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா இருந்தாலும் பின்னாடி இருந்து வர செய்திகள் என்ன சொல்லுது, பாஜக தரப்புல இருந்து இந்த கூட்டணி உடையறதுக்கு காரணம் நயினார் நாகேந்திரன் தான். பாஜகவுடைய பிளான் என்னவா இருக்கு, முக்குலத்தோர் சமுதாயத்தின் மூலமா தென் மாவட்டங்கள்ல நம்ம ஒரு சில இடங்களை பிடிச்சிடலாம் அப்படின்னு தான் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா நயினார் நாகேந்திரன் இதை கெடுக்க பார்க்கிறாரு அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து பதில கொடுக்குறாங்க. திரும்பவும் இவங்களை கொண்டு வந்துட்டா இங்க தென் மாவட்டங்கள்ல இவங்களை வச்சு ஒரு 6 இடமோ இல்ல 10 இடமோ நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு பாஜக கனவு கண்டது. ஏன்னா இரட்டை இலக்கியனோட இவங்க சட்டமன்றத்துக்குள்ள நுழையணும் அப்படின்னு இவங்களுடைய பிளான். ஒற்றை 4 எம்எல்ஏ இருக்கிறாங்க, இந்த 4 எம்எல்ஏ குறையக்கூடாது, அதிகமா தான் ஆகணும் அப்படின்னு தான் பாஜக. அதனாலதான் தென் மாவட்டங்களை ஃபுல்லா போக்கஸ் பண்ணி இவங்க பொதுக்கூட்டங்கள் போடுறதோ இல்ல பெரிய பெரிய மீட்டிங் போடுறதோ எல்லாமே தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி தான். மதுரையில மீட்டிங் போட்டாங்க, அப்புறம் வந்து பூத் கமிட்டி மாநாடு முதல் மாநாடு திருநெல்வேலியில் போட்டாங்க, எல்லாமே இவங்க தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, நகர்ந்துட்டு இருக்காங்க பாஜக. ஏன்னா இந்த பக்கமே வர தேவையில்லப்பா, இந்த பக்கம் திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, தென் மாவட்டங்கள்ல ஓபிஎஸ் டிடிவி தினகரனே சசிகலா 3 பேரையும் வச்சு நம்ம அங்க கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு முழுக்க முழுக்க தென் மாவட்டங்கள் பக்கமே போயிட்டு இருக்காங்க பாஜக. இந்த கனவுல, இந்த திட்டத்துல, இந்த ஜெயிக்கிற வியூகத்துல அப்படியே நெருப்பு வாரி கொட்டுறாங்க நயினார் நாகேந்திரன். இதுக்கு பின்னாடி இபிஎஸ் இருக்கிறார். ஏன்னா இபிஎஸ்க்கு என்ன பயம்னா, ஒருவேளை ஓபிஎஸ் உள்ள இருந்துட்டாருன்னா நம்முடைய பவர் கம்மியாயிரும், தென் மாவட்டங்களை நம்ம மண்ண கவிருவோம் அப்படின்னு எடப்பாடி நினைக்கிறாரு. சோ இவங்களை விலக்கிட்டா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருந்து ஒரே ஒரு மூளை தான் செயல்படுது, அந்த மூளை அண்ணாமலை மூளை. அண்ணாமலை நகர்த்துற காய்கள் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா, சக்சஸ்ஃபுல்லா, ரொம்ப ஸ்பீடாவே நகர்த்திட்டு வராங்க. என்ன நடக்குது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ண போறாரு அப்படின்ற ஒரு செய்தி ரொம்ப பரவிட்டு இருக்கு. உண்மையிலேயே நயினார் நாகேந்திரன்
மாநில தலைவரா இருக்கணுமா இல்ல அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கணுமான்றதை நீங்க என்ன நினைக்கின்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.